ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் என்னுடைய மனைவி ஜீவிதா அவர்களுக்கு பிறந்த நாள். நேற்றைய தினத்திலே நான் மதியம் 3 மணிக்கு மேலாக ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய மனைவிக்காக ஒரு வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது தேவன் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை, நேற்று இரவு எனக்கு தேவனாகிய கர்த்தர் உணர்த்தின ஒரு வார்த்தை, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். மீண்டுமாய் ஒரு வார்த்தையை பார்ப்போம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர் தந்த கடைசியான ஒரு வார்த்தையை கூட நாம் பார்ப்போம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். எனக்கு அன்பானவர்களே, நேற்றைய தினத்துல நான் என்னுடைய மனைவின் பிறந்த நாளையொட்டி என்ன காரியத்தை நான் அவர்களுக்கு பரிசாக வழங்கலாம் என்று நான் என்னுடைய இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருந்த போது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு காரியம், எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட ஒரு காரியத்தையோ பொருளையோ எந்த ஒரு காரியத்தையும் நாம் மனிதர்களுக்கு ஒரு பரிசாகவோ அல்லது நினைவூட்டுதலாகவோ கொடுத்தாலும் அது எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒருவருக்கு கொடுப்போமானால் அந்த நபர் யாராக இருந்தாலும் அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்யும். அந்த வார்த்தை அவர்களை காப்பாற்றும். அந்த வார்த்தை அவர்களை வாழ்த்தும். அந்த வார்த்தை அவர்களிடத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த வார்த்தை அவர்களுக்கு உதவி செய்யும். அந்த வார்த்தை அவர்களோடு கூட இருந்து அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றும். அவர்களோடு கூட அந்த வார்த்தை இருந்து அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தின் பலனை சம்பாதிக்கக்கூடிய ஒத்த பலனை தரும். அவர்களோடு கூட இருந்து வியாதியிலே, கடன் பிரச்சனையிலே, இப்படி எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் விட்டு விலகாத வார்த்தை. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த வார்த்தையை நான் கொடுக்க வேண்டும் என்று எனக்குள்ள தேவன் வைத்த அந்த இருதயத்தை குறித்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நான் என்னுடைய மனைவிக்கு எந்த பரிசை வாங்கி அல்லது எந்த நகையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது தேவனுடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்கும் போது அடுத்த பிறந்த நாள் வரும் வரைக்கும் அந்த வார்த்தை அவர்களை காக்கும். அந்த வார்த்தை அவர்களுக்கு உதவி செய்யும். அந்த வார்த்தை அவர்களை பெருக பண்ணும். அந்த வார்த்தை அவர்களை உயர்த்தும் என்று எனக்குள்ளே உணர்த்தப்பட்ட அந்த காரியத்தோடு கூட இந்த ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்படி வாசித்துக் கொண்டிருக்கும் போது எனக்குள்ளே இருதயத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன காரியம், இந்த நகோமி மற்றும் ரூத் மற்றும் போவாஸ் இவர்களை குறித்து எனக்கு மிகவும் ஆச்சரியம். நகோமி தன்னுடைய சொந்த குடும்பத்தை இழந்து போகிறாள். மோவாபியரிடத்தில் போய் தங்கி அந்த இடத்திலே தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் இழந்துவிட்டு அப்படி திக்கற்றவர்களாய் நிற்கும் போது அவர்களுடைய 2 மருமகள் தான் அந்த இடத்துல காணப்படுகிறார்கள். அப்படி மீண்டுமாய் அந்த மோவாப் தேசத்தை விட்டு அந்த 2 மருமகள்களும் கூட வருகிறதை பார்த்த நகோமி, நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போய்விடுங்கள் என்று சொல்லும்போது அந்த 2 மருமகள்களில் ஒருவர் பெயர் ஓர்பால். அந்த ஓர்பால் தன்னுடைய மாமியை முத்தம் செய்துவிட்டு அங்கிருந்து கடந்து போய்விடுகிறார்கள். அப்பொழுது நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், இதோ ஓர்பால் தன்னுடைய தேசத்துக்கும் தன் இனத்தாரிடத்திற்கும் தன்னுடைய தேவர்களிடத்திற்கும் திரும்பிவிட்டால் நீ ஏன் இன்னும் நிற்கிறாய் என்று சொல்லும் போது, அப்படி ஓர்பால் சென்று விட்ட பிறகு இந்த இடத்துல ரூத் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிப்போமானால் ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்ப போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இந்த இடத்துல என்னை மிகவும் தொட்ட ஒரு வார்த்தை,
நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த பக்தி வைராக்கியத்திற்குள்ளாக வலுவாக நின்றார் ரூத். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் குறைவுள்ளவர்களாகவும் அல்லது நிறைவுள்ளவர்களாகவும், ஏழ்மையான வாழ்க்கை அல்லது ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை, இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு நாம் ஒரு பரிசாகவோ அல்லது நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஒரு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் அல்லது ஏதோ ஒரு நற்காரியங்களுக்கு போகும்போது இந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கும் மனதை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த இடத்துல குறிப்பாக கிறிஸ்தவர்களாய் இருக்கிற அநேகருக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் எந்த ஒரு உலக பிரகாரமான காரியங்களையும் கொடுப்பதை விட்டுவிட்டு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இன்றைக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த காரியத்தை நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொண்டு இன்றைக்கும் என்னுடைய மனைவி பிறந்த நாளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்களுக்கு மத்தியில், அநேக பாடுகளுக்கு மத்தியில், அநேக வேதனைகளுக்கு மத்தியில், என்னுடைய இயலாமை இழப்புகளுக்கு மத்தியில் கர்த்தர் கொடுத்த என்னுடைய மனைவிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் பிறந்த நாள் காணும் என்னுடைய மனைவியை நோக்கி நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்று என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிந்திருக்கிறார்களே என்ற இந்த வார்த்தையை நான் என்னுடைய மனைவிக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இருக்கிறது போல நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை நடத்தி உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு நேரம் இருக்குமே ஆனால் எனக்காகவும் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறியாதிருக்கிற இன்னும் அநேக ஜனங்களுக்கு இந்த வார்த்தை கடந்து போகட்டும். அவருடைய அன்பையும் அவர் நமக்காக செலுத்திய கிரயத்தையும் அறிந்து கொள்ளும்படியாய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். நானும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். Thank you. God bless you.